ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய நாளின் காலை பொழுதிலே மறுபடியும் ராகம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளின் காலை பொழுதிலே நாம் நம்முடைய கைகளிலே வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 14 அதனுடைய 5 7 வரை உள்ள வசனங்களை சேர்ந்து வாசித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். சங்கீதம் 14 5 7 வரை உள்ள வசனங்கள். அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், ஆண்டவர் அருளுகிற களிப்பு, ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சி, இவைகளால் கர்த்தர் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ராகம் மீடியா சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளின் எல்லா தேவைகளையும் எங்களுக்கு சந்தித்தருளும். போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா தீமைக்கும் விலக்கியறலும், எல்லா வியாதிகளுக்கும் விலக்கியறலும், எல்லா போராட்டங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.